முத்தான 3 டிப்ஸ் டே 34 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பழைய வெள்ளி கொலுசை புதுசு போல் வீட்டிலேயே ஜொலிக்க வைக்கலாம், அதுவும் ஒரு பைசா கூட செலவில்லாமல் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பும் அதே போல் இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். வெள்ளி கொலுசு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து காலில் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மாதம் வரையும் தான் அந்த கலர் கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் கருத்து ஒரு கருப்பு நிறத்துக்கு மாறிக்கும். அந்த வெள்ளியோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு காரணம் நம்ம உடம்புடைய சூடாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தண்ணி அதுவுமா இருக்கலாம். இன்னுமே சொல்லப்போனால் நம்ம சோப்பு பார்த்திங்களா, அந்த சோப்பெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே நின்றுக்கும். அது நம்ம கொலுசுடைய கலரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடும். இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் கடையில் கொண்டு போய் கொடுத்து பாலிஷ் போட முடியாது. இதை வீட்லேயே நம்ம ஈஸியாக ரொம்ப சுலபமாக சரி பண்ணிக்கலாம். அந்த டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தீந்து போன ஒரு பேஸ்ட் கவர் இருந்தால் நமக்கு போதுமானது. அதை வச்சு நம்ம இந்த கொலுசை க்ளீன் பண்ண போகிறோங்க. இல்லை பேஸ்ட் கவர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த பேஸ்ட் கவர் எடுத்துகிட்டு இந்த கவரை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கணும். தண்ணி பார்த்திங்கனாக்கா கொலுசு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. நான் காட்டியிருக்க இந்த பேஸ்ட் கவரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட பேஸ்ட்டே இல்லை, எல்லாமே தீந்து போச்சு. அதை தான் இன்றைக்கி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டுடைய கவரை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு அந்த தண்ணியிலே கழுவி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கவரில் உள்ள எல்லா பேஸ்ட்டும் அந்த தண்ணியில் கலந்துரும். அதுக்கப்புறமே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கொதிக்கிற நிலைக்கு வரணும். கொதி நிலைக்கு வந்தோடனையும் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கருத்து போன கொலுசை இதில் போட்டு விடணும். கொலுசு மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க வெள்ளி மோதிரம், வேறு எதுவும் வெள்ளி பாத்திரம், அதை கூட இந்த மாதிரி நம்ம கழுவிக்கலாம். கொலுசை போட்டு விட்டு உள்ளே நல்லா எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொலுசு நல்லா முங்கியிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா உள்ளே போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இந்த தண்ணியிலே இந்த கொலுசு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமே இதை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சமே வாஷ் பண்ணணும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போவே பாருங்கள் ஓரளவுக்கு இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ப்ரஷில் லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா இன்னுமே இருக்கக்கூடிய கருப்பு கம்ப்ளீட்டாக போயிடும். இதை வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஷாம்பு பேக்கெட் தான். உங்கள் வீட்டில் ஷாம்பு பேக்கெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஷாம்பு என்ன வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணாத பழைய டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த ஷாம்பை கொஞ்சம் அந்த ப்ரஷில் எடுத்துக்கிட்டு கொலுசு மேலே நல்லா தேய்ச்சி விடணும். கொலுசோடைய முன்னாடி சைடு அதே போல் பின்னாடி சைடு 2 சைடும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் அளவுக்கு நல்ல மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த உள்ளே இருக்கக்கூடிய மீதி இருக்க அழுகுகள்லாம் வெளியே வந்துடும். நமக்கு கொலுசு பார்த்திங்கனாக்கா நல்ல பளபளப்பாயிரும். இது போல் 2 கொலுசையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம குழந்தைங்க போட்டிருக்க கொலுசு அடிக்கடி காலில் இருக்கிறது கருத்து போயிடும். இந்த மாதிரி எடுத்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொலுசு பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கும், காலில் போட்டால் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா ஷாம்பூவில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே காலில் போடணும். ஏன்னா நம்ம உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு தடவை நல்ல தண்ணியிலே வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொலுசை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கணும். வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் மீதமான குளிக்கிற சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளிக்கிற சோப்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் முழு சோப்பு அரை சோப்பு எது வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விடணும், ரப் பண்ணி விடணும். சோப்பு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கக்கூடாது, காஞ்ச சோப்பாக இருக்கணும். என்கிட்ட இருக்க அந்த கடைசியாக ஒட்டு சோப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதில் தேய்க்க வரல. அதுக்காக தான் அந்த முழு சோப்பு எடுத்துகிட்டு தேய்க்கிறேன். இந்த சோப்பை வச்சு நல்லா ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை இந்த பேப்பர் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுறது போல் மடிச்சுக்கணும். மடித்து விட்டுட்டு இதை கட் பண்ணி சின்ன சின்ன பேப்பராக நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நல்லா 4ஆக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே இது சின்ன சின்ன பேப்பராக ஒரு ஸ்கொயராக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பேப்பரை ஒரு சோப் பாக்ஸில் வைக்க போகிறோம். சோப் பாக்ஸில் வச்சு நம்ம ஹேண்ட்பேக்கில் இதை நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். நாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொருத்தரையும் வெளியே போகும்போது முக்கியமாக பார்த்திங்கனாக்கா ஒரு லாங் ட்ராவல் இல்லை டூரு ட்ரிப்பு போகும்போது நமக்கு ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது கையில் இருக்காது. சின்ன ஹேண்ட் வாஷ் டப்பா கூட வாங்கி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா பேக்குள்ளே ஊற்றிடும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பரில் சோப்பை தேய்ச்சி ஹேண்ட் பேக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா
நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல நம்ம திறந்து இது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். நமக்கு இத வச்சுக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து கீழ கொட்டிரும், இல்ல ஊத்திரும் அப்படிங்கிற பயமும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பேப்பர மட்டும் வெளிய எடுத்துக்கிட்டு, நாம சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது வெளியவா இருக்கட்டும், அத வந்து நம்ம ஜஸ்ட் கையில நெனச்சிட்டு, இந்த பேப்பரையும் தண்ணீல காட்டிட்டு, நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சோப்பு வந்து நம்ம கைக்கு அழகா வந்துரும். இது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேப்பர் ஹேண்ட் வாஷ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். நாம பஸ்ல டிராவல் பண்ணும்போதோ, இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதோ, எங்கேயோ தூரமா டிராவல் பண்ணும்போது, நம்ம கைய நம்ம அங்க இங்க வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம அந்த ட்ரெயின்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம், பஸ்ல வாங்கி சாப்பிடுவோம். அந்த சமயத்துல நம்ம வாட்டர் பாட்டில்ல இருக்கக்கூடிய தண்ணிய கூட வச்சு இந்த மாதிரி நம்ம கழுவிக்கலாம். இதுல அதிகப்படியான சோப் இருக்காது அப்படிங்கிறனால, நம்ம நெறைய தண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம் நீங்க வெளியூருக்கு போம்போது, அவசியம் நீங்க இத செஞ்சு எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப பாருங்க இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வேண்டாம் நம்ம தூக்கி போட்டுறலாம். அவசியம் இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். டெய்லி நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு லெமனுடைய தோல் எடுத்துக்கங்க. லெமன் தேவையில்ல. லெமன் பிழிஞ்சிட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த எலுமிச்சம்பழத்துடைய தோல் எடுத்து, இந்த லைட்டர் மேல ஃபுல்லா நல்லா தேய்ச்சு விட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துறணும். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு விட்டுருங்க. அப்படி இல்லன்னாக்கா, ஒரு டிஷ்யூ வச்சு கூட நம்ம தொடச்சு விட்டுறலாம். தொடச்சு விட்டுட்டு முக்கியமா அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த லைட்டர அடிக்கக்கூடிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான கத்தி ஏதாவது ஒண்ணு வச்சு, அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்துறணும். இது போல நம்ம மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம லைட்டர கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, லைட்டர் வந்து நமக்கு அடிக்கடி மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. லைட்டரும் நமக்கு தொந்தரவு குடுக்காது. எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமே டிஷ்யூ பேப்பர் வச்சு கடைசியா நல்லா தொடச்சு விட்டுருங்க. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.